யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு கொடுத்த விருந்தில் பென்யமீனுக்கு 5 தனை அதிகமாக. யோசேப்பின் வெள்ளிப் பாத்திரம் யாருடைய சாக்கில்? பென்யமீனின் சாக்கில். தம்பிக்காக பார்வோன் முன் பரிந்துரைத்தது யார்? யூதா. யோசேப்பு தன்னை எப்போது வெளிப்படுத்தினார்? 2ஆம் முறை வந்தபோது. யோசேப்பு தன் தந்தையை எங்கு வர? எகிப்திற்கு. யோசேப்பு சகோதரர்களிடம் வழியில் என்றார், வாக்குவாதம் செய்யாதிருங்கள். யாக்கோபு எகிப்திற்குச் செல்லும்போது எங்கு பலியிட்டார்? பெயர்செபாவில். எகிப்திற்குச் சென்ற இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கை 70 பேர். யோசேப்பு தன் தந்தையை எங்கே சந்தித்தார்? கோசேன் நாட்டில். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் எங்கு குடியமர்ந்தனர்? கோசேன் நாட்டில். யாக்கோபின் மகன்கள் என்ன தொழில் செய்தார்கள்? மேய்ப்பர்கள். யாக்கோபு பார்வோனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். யாக்கோபு எகிப்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? 17 ஆண்டுகள். யாக்கோபு யாருடைய மகன்களை தத்தெடுத்தார்? யோசேப்பின் மகன்களை. யாக்கோபு யாருடைய தலைமேல் வலதுகையை வைத்தார்? எப்ராயிம். யாக்கோபு மரித்தபின் எங்கே அடக்கம் செய்ய? மக்பேலா குகையில். யோசேப்பு தன் சகோதரர்களை எப்படி தேற்றினார்? நான் தேவன் முன் இருக்கிறேனா? யோசேப்பு எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்? 110 ஆண்டுகள். ஆதியாகம புத்தகம் எந்த வார்த்தையுடன் முடிகிறது? எகிப்தில் பெட்டிக்குள் வைக்கப்பட்டான். தேவன் பூமியை எதனால் மூடினார்? ஆழமான ஜலத்தினால். 2ஆம் நாளில் தேவன் எதை படைத்தார்? ஆகாய விரிவு. தேவன் ஜலத்தை திரண்ட கூட்டத்தை என்னவென்றார்? சமுத்திரங்கள். 4ஆம் நாளில் தேவன் எவைகளை படைத்தார்? சுடர்களை. 6ஆம் நாளில் தேவன் எவைகளை படைத்தார்? மிருகங்கள், மனுஷன். ஆதாம் ஏவாள் புசித்த கனி எது? விலக்கப்பட்ட விருட்சக் கனி. முதல் உடைகள் எதனால் செய்யப்பட்டன? தோல்களினால். காயினுக்கு பிறந்த முதல் மகன் ஏனோக்கு. சுரமண்டலத்தையும் நாகசுரத்தையும் கையாளுபவர்களுக்கு தந்தை யூபால். நோவா யாருடைய மகன்? லாமெக்கு. நோவாவின் பேழையின் நீளம் எத்தனை முழம்? 300 முழம்.